Good morning, students. 11th Bioswology, page number 110. Heading வந்து composition of blood. இரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள். Blood is the most common body fluid that transports substances from one part of the body to the other. உடல் திரவமான இரத்தம் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு பொருட்களை கடத்துகின்றது. Blood is the most common body fluid that transports substances from one part of the body to the other. Blood is connective tissues consisting of plasma and formed elements. இரத்தம் ஒரு திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுவாகும். ஏற்கனவே நமக்கு தெரியும், இது பிளாஸ்மா என்னும் திரவ பகுதியையும் இதில் இருக்கக்கூடிய நீர்ம பகுதிக்கு பேர் பிளாஸ்மா, அதுவும் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனுள் மிதக்கும் ஆக்க துகள்களையும் கொண்டுள்ளது. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆக்கத்துகள்களையும் கொண்டது தான் இரத்தம். The plasma constitutes 55% of the total blood volume. The remaining 45% is formed elements that consist of blood cells. இந்த இரத்த கொள்ளளவில் 55% பிளாஸ்மாவும் 45% ஆக்க துகள்களும் உள்ளன. இந்த இரத்தத்தில் பார்த்தோம்னா 50% வந்து என்ன இருக்குது, பிளாஸ்மா இருக்குது, 45% வந்து அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. The average blood volume is about 5000 ml, 5 liters in an adult weighing 70 kg. 70 கிலோ எடையுள்ள மனிதனின் உடலில் உள்ள இரத்தத்தின் கொள்ளளவு ஏறத்தாழ 5000 மில்லிலிட்டர் ஆகும், அல்லது 5 லிட்டர் ஆகும். The next one is plasma. Plasma mainly consists of water, bracketல 80 to 92%, in which the plasma proteins, inorganic constituents bracketல 0.9%, organic constituents 0.1%, and respiratory gases are dissolved. இப்போ நம்ம பார்க்க போகுது பிளாஸ்மாவில் நீர். அதில் நீர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா 80லேருந்து 92% அளவுக்கு நீர் இருக்குது. மற்றும் நீரில் கரைந்துள்ள பொருட்களான பிளாஸ்மா புரதங்கள், கனிமப் பொருட்கள் வந்து 0.9% இருக்குது. இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் கரிம பொருட்கள் 0.1% இருக்குது. ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் வந்து கரிம பொருட்கள் மற்றும் சுவாச வாயுக்கள் ஆகியவை உள்ளடங்கியுள்ளன. The 4 main types of plasma proteins synthesized in the liver are albumin, globulin, prothrombin and fibrinogens. இந்த கல்லீரல் வந்து இந்த பிளாஸ்மா புரதத்தை உற்பத்தி செய்யுது. இது உற்பத்தி செய்கிறது வந்து ஒரு 4 விதமான பிளாஸ்மா புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஆல்புமின், செகண்ட் ஒன் குளோபுலின், தேர்ட் ஒன் புரோத்ராம்பின், லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைப்ரினோஜன்ஸ். இந்த 4 வகையான பிளாஸ்மா புரதங்களை வந்து கல்லீரல் உற்பத்தி செய்கின்றது. இப்போ இதை ஒன்று பற்றி லேசாக டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். The first one is albumin. Albumin, it maintains the osmotic pressure of the blood. இந்த ஆல்புமின் வந்து என்ன செய்யுதுன்னா, இதனோட சின்ன வேலை என்னென்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஊடுகலப்பு அழுத்தத்தை நிர்வகிக்கின்ற வேலையை அது பார்த்துட்ருக்கு. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஊடுகலப்பு அழுத்தத்தை, ப்ரெஷர் மீன்ஸ் அழுத்தம், ஆஸ்மாட்டிக் மீன்ஸ் ஊடுகலப்பு. இந்த அழுத்தத்தை நிர்வகிக்கக்கூடிய வேலையை வந்து ஆல்புமின் பார்த்துட்ருக்கு. The second one is globulin. It facilitates the transport of ions, hormones, lipids and assists in immune function. இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய குளோபுலின் வந்து அயனிகள், ஹார்மோன்கள், கொழுப்பு ஆகியவற்றை கடத்துவதுடன் நோய் எதிர்ப்பு பணியிலும் ஈடுபடுகின்றது. இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் நோயை எதிர்க்கக்கூடிய அந்த வேலையை இந்த குளோபுலின் செஞ்சிட்ருக்கு. The last one is prothrombin and fibrinogen. These are involved in blood clotting. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த புரோத்ராமின் மற்றும் ஃபைப்ரினோஜன்ஸ், இவை ரெண்டும் வந்து என்னது, பிளாஸ்மா புரதங்களும் இரத்தம் உறைதலும் பங்கேற்றுக்கின்றன. ஆகிய என்னது, இந்த ஃபைப்ரினோஜன், இந்த புரோத்ராமின், இந்த 2 புரதங்களும் இரத்தம் உறைதலில் ஈடுபடுகின்றன. இரத்தம் உறையிறதுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப காரணமாக இருக்குது. ஒவ்வொரு பிளாஸ்மா புரதத்தை பற்றியும் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் அல்புமின், வாட் இஸ் குளோபுலின், வாட் இஸ் புரோத்ராமின் அண்ட் வாட் இஸ் ஃபைப்ரினோஜன்ஸ். இந்த 2 லாஸ்ட்டாக இருக்க பார்த்திங்கன்னா, புரோத்ராமின் அண்ட் ஃபைப்ரினோஜன்ஸ் வந்து பிளட் கிளாட்டிங்கில் ரொம்ப இன்வால்வ் ஆகுது. அந்த பிளட் கிளாட்டிங்கிறது ரத்தம் உறைதல் நிகழ்ச்சிக்கு பங்காற்றக்கூடியது அந்த ஃபைப்ரினோஜனும்